மாலை வணக்கம். இப்பொழுது நம் சாவித்திரியில புக் 1 த புக் ஆஃப் பிகினிங் கேண்டோ 3 த யோகா ஆஃப் த கிங் த யோகா ஆஃப் த சோல்ஸ் ரிலீஸ் அதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். லாஸ்ட் வீக்ல பேஜ் 29ல வரிகள் 252 டு 256 5 வரிகளை பார்த்தோம். கடைசியாக 5 வரிகளுடன் லாஸ்ட் செஷன்ல முடித்திருந்தோம். பொதுவாக அதுல அஷ்டபதியினுடைய அந்த யோகத்தினுடைய பயணம் எவ்வாறு எவ்வாறு அந்த பயணத்தினுடைய ஒரு முன்னேற்றத்தின் காரணமாக என்னென்ன மாற்றங்கள் அவருள் நிகழ்கின்றன என்பதையெல்லாம் பார்த்தோம். எப்படி அவருடைய எல்லாமே ஒரு சாதாரண மனிதன் அறிய முடியாததை சாதாரண மனிதன் எவ்வாறு ஐம்புலன்களினால் அறிந்து கொள்ள முடியுமோ இந்த ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அவர் அறிந்து கொள்கின்றார் என்பதையெல்லாம் பார்த்தோம். சூட்சும அந்த சட்டில் ஹியரிங், சட்டில் ஸ்மெல், சட்டில் டச், சட்டில் விஷன் எல்லாமே அவருக்கு கிடைக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். யோகத்தின் காரணமாக நிறைய சித்திகள் அவருக்கு கிட்டுகின்றன அப்படிங்கிறத பார்த்தோம். அவ்வாறெல்லாம் நிகழும்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால் அவருடைய ஒரு கடைசியாக பார்த்த 5 வரிகள் என்ன அப்படின்னா, அவுட் ஆஃப் அ கவர்ட் ட்ராக்ட் ஆஃப் ஸ்லம்பர் செல்ஃப், பேஜ் 29, லைன்ஸ் 252 to 256. Out of a covered tract of slumber self, the voice came of a truth submerged unknown that flows beneath the cosmic surfaces, only mid an omniscient silence heard, held by intuitive heart and secret sense. அவருடைய அந்த ஆழ்ந்த ஒரு மோன நிலையில எழக்கூடிய குரலை, அதிலிருந்து எழக்கூடிய குரலை ஒரு மறைந்த நிலையிலிருந்து எழக்கூடிய அந்த உண்மையினுடைய குரல், அதை அவர் கேட்கின்றார் அப்படிங்கிறத பார்த்தோம். வழக்கமாக கேட்க முடியாத ஒரு உயர்தளத்தில் இருந்து வரக்கூடிய குரலை அவர் கேட்கின்றார். அந்த உண்மை மேற்புறத்தில் இல்ல, ஆழமாக இருக்கக்கூடிய உண்மையின் குரலை அவர் கேட்கின்றார் அப்படிங்கிறத பார்த்தோம். அது எங்கு இருக்கின்றது என்றால் இந்த வாழ்வினுடைய மேற்புறத்தில் இல்லை, வாழ்வினுடைய அடித்தளங்களில் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அந்த உண்மை வெளிப்படுகின்ற உண்மையின் குரல் அவருக்குள் வெளிப்படுகின்றது என்பதை பார்த்தோம். அந்த குரலை ஒருவர் கேட்க வேண்டும் என்றால் அந்த குரல் எவ்வாறு கேட்கப்படும் என்றால் ஒரு பூரண மௌனம், பூரண அமைதி. இந்த பூரண அமைதியில் அனைத்து ஞானமும் உள்ளடக்கிய பூரண மௌனம், omniscient சைலன்ஸ், அதில் தான் அந்த குரலை கேட்க முடியும். அதை எதனால் உள்வாங்கிக் கொள்ள முடியும்? இந்த குரலை உள்வாங்கி அதை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்றால் எந்த இதயம் அந்த உள்ளுணர்வால் செயல்படுகின்றதோ, இன்ட்யூட்டிவ் ஹார்ட், அதே போல எந்த புலன்கள் மறைவாக இருக்கின்றதோ, மேற்புறத்தில் இல்லாமல் மறைவாக இருக்கின்றதோ, அதன் மூலமாகத்தான் இந்த குரலை வாங்கி தக்க வைத்துக் கொள்ள முடியும். held by intuitive heart and secret sense என்பதை பார்த்தோம். லாஸ்ட் செஷன்ல இந்த வரிகளைத்தான் பார்த்தோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு தொடரலாம். பேஜ் 29, வரிகள் 257 to 260, இந்த 4 வரிகளை பார்க்கலாம். again அந்த குரல் அந்த அவருடைய ஜீவனினுடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மையினுடைய குரலை அவர் கேட்கின்றார் அப்படிங்கிறத பார்த்தோம்.
அந்த குரலை பற்றி தான் பகவான் அந்த குரல் அது எந்த உண்மை அதை பற்றி தான் இங்கு பகவான் தொடர்ந்து விவரிக்கின்றார். இட் caught the burden of secrecies, sealed and dumb. It voiced the unfulfilled demand of earth and the song of promise of unrealized heavens and all that hides in an omnipotent sleep. It caught the burden of secrecies, sealed and dumb. Itna the voice, அதை பற்றி கூறுகின்றார். இந்த வாய்ஸ் வந்து ஏன்னா நம்மளுடைய ஜீவனுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா பேர்டன்னா என்ன அர்த்தம், ஒரு நிறைய ஒரு முக்கிய ஒரு ஒரு அமைப்புக்கு மையமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு செய்தி இருக்கின்றது, ஒரு செய்தியை கேட்கின்றோம், அந்த செய்தியில என்ன மையமாக இருக்கின்றது, அந்த செய்தி வந்து எந்த உண்மையை தெரிவிக்கின்றது, அதைத்தான் பேர்டன் ஆஃப் சீக்ரசிஸ். பேர்டன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க சுமைன் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. பகவான் சொல்றது சுமை அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. பேர்டன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த விஷயத்திற்கு மையமாக இருக்கக்கூடிய உண்மை, முக்கியமான விஷயம், சிக்னிபிகன்ஸ், அதுதான் அர்த்தம் இங்க. இட் காட் த பேர்டன் ஆஃப், எதனுடைய முக்கியத்துவத்தை அது அந்த மையமாக இருக்கக்கூடிய அந்த கருப்பொருளை அது தன் வசம் ஆக்கிக் கொள்கின்றது அந்த குரல் அப்படின்னா, சீக்ரசிஸ்னா மறைவாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அது எப்படி இருக்கு, மூடப்பட்டும் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாத வண்ணமும் இருக்கின்றன. ஒவ்வொரு நம்ம ஜீவனுக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. நம்மளுடைய மேற்புறத்தில் இருப்பதனால நம்மால வந்து அறிய முடிவதில்லை. ஆனால் அந்த குரல் என்ன செய்கின்றது, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அவருக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான மறைந்துள்ள விஷயங்களை அது தன் வசம் கொண்டுள்ளது. அந்த குரல் இந்த மறைவாக இருக்கக்கூடிய விஷயங்களை தாங்கி வரக்கூடியதாக அந்த குரல் இருக்கின்றது. எல்லாமே ஹிடன் சீக்ரசிஸ் ஆஃப் நேச்சர். அப்புறம் இட் வாய்ஸ்ட் தி அன்ஃபுல்ஃபில்ட் டிமாண்ட் ஆஃப் எர்த். இட் வாய்ஸ்ட் என்ன அர்த்தம், தெரிவித்தல். அன்ஃபுல்ஃபில்ட்னா நிறைவேறாத, அன்ஃபுல்ஃபில்ட். டிமாண்ட் ஆஃப் எர்த், இந்த புவியினுடைய கோரிக்கை. புவி பார்த்தோம் அப்படின்னா, புவி வந்து ஃபுல்ஃபில்டா இருக்கா? நாம் வாழும் உலகம் அது முழு நிறைவை எட்டியுள்ளதா என்றால் இல்லை. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், heaven we have possessed but earth அதாவது heaven we have possessed but not the earth அப்படின்னு சொல்றார். நம்ம வந்து ஹெவனை நம்ம வந்து அதை எட்டி விட்டோம். நம்ம ஒரு யோக பயணத்துல இந்த உலகத்திலிருந்து விடுவித்து கொண்டு அந்த அனைத்தையும் கடந்த அந்த மேலுலகத்தை சென்று அடைய முடியும். ஆனால் இந்த உலகத்தை வந்து அந்த சொர்க்கமாக கொண்டு வருவதுதான் மிகவும் கடினம். இந்த உலகம் வந்து முழு நிறைவை எட்ட வேண்டும், முழுமையை எட்ட வேண்டும் என்பதுதான் அதனுடைய கோரிக்கையாக எப்பொழுதுமே. அதை அந்த உண்மை, உள்ளிருந்து வெளிப்படக்கூடிய உண்மை தெரிவிக்கின்றது. இட் வாய்ஸ் த அன்ஃபுல்ஃபில்டு டிமாண்ட் ஆஃப் எர்த். அப்புறம் and the song of promise of unrealized heavens. Song of promise என்ன அர்த்தம், அந்த கீழிருந்து எழக்கூடிய அந்த புவியினுடைய கோரிக்கைக்கு பதிலாக இந்த மேலுலகங்கள், இறை உலகங்களிலிருந்து ஒரு அத்தாட்சி, ஒரு உறுதிமொழியினுடைய ஒரு பாடல், அதை கேட்கின்றோம். அது வந்து எப்படின்னா the song of promise வருது.
புவியினுடைய ஒரு அழைப்பிற்கு இணங்கி மேலுலகத்திலிருந்து என்ன வருகின்றது என்றால் அந்த சாங் ஆஃப் ப்ராமிஸ், அந்த உயர்வான விஷயங்கள் எல்லாம் இந்த புவிக்கு வரப்போகின்றன என்பது குறித்த ஒரு அத்தாட்சி. அதைத்தான் சாங் ஆஃப் ப்ராமிஸ் என்று கூறுகின்றார் பகவான். அது வருகின்றது. அந்த சாங் ஆஃப் ப்ராமிஸ் ஆஃப் அன்ரியலைஸ்ட் ஹெவன்ஸ், இதெல்லாம் அவருக்கு கேட்குது. அசுபதி கேட்கின்றார். அண்ட் ஆல் தட் ஹைட்ஸ் இன் அன் ஆம்னிபொட்டன்ட் ஸ்லீப். அந்த குரல் மேலும் தெரிவிக்கின்றது என்றால், எவையெல்லாம் ஆல் தட் ஹைட்ஸ்னா எவையெல்லாம் மறைந்துள்ளதோ, எங்கு மறைந்துள்ளது? இன் அன் ஆம்னிபொட்டன்ட் ஸ்லீப். ஸ்லீப் என்பதை பகவான் கேபிட்டல்ஸ்ல குறிப்பிடுகின்றார். இந்த ஆம்னிபொட்டன்ட் ஸ்லீப் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாத அனைத்து சக்தியையும் வாய்ந்த அந்த பிரபஞ்ச ஆன்மா, அதனுடைய ஒரு ஆழ்ந்த ஒரு மோன நிலை. ஸ்லீப்னா இங்க என்ன அர்த்தம்னா ஒரு சமாதி நிலை, ஒரு மோன நிலை. அங்கு என்னென்ன எவையெல்லாம் மறைந்துள்ளதோ அவை அனைத்தையுமே அது அந்த குரல் தெரிவிக்கின்றது. அந்த குரல் என்ன தெரிவிக்கின்றது என்றால், எவையெல்லாம் மறைந்துள்ளதோ அந்த அனைத்து சக்தியையும் தன்னுள் மாபெரும் சக்தியை தன்னுள் கொண்ட ஆழ்ந்த ஒரு ஒரு மோன நிலை. ஸ்லீப் என்றால் அந்த சூப்பர் கான்ஷியன்ட் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்லீப், அதி உன்னதமான உணர்வு நிலையில் இருக்கக்கூடிய அந்த சமாதி நிலை, அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை அந்த உண்மை அது என்ன எவையெல்லாம் மறைந்துள்ளதோ அவற்றை அந்த குரல் தெரிவித்தது என்று, அசுபதிக்கு தெரிவித்தது என்று பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். அடுத்தது பேஜ் 29, வரிகள் 261 to 265. In the unceasing drama carried by time, on its long listening flood that bears the world's insoluble doubt on a pilgrimage without goal, a laughter of sleepless pleasure foamed and spumed, and murmurings of desire that cannot die. வரிகள் 261 265, page 29. In the unceasing drama carried by time. இங்க பகவான் எதை குறிப்பிடுகின்றார் என்றால், எதை அந்த மெட்டஃபார் என்று சொல்லக்கூடிய அந்த ஒப்புவமையில் என்ன குறிப்பிடுகின்றார்? காலத்திற்கு உட்பட்டு இயங்கும் வாழ்க்கை. காலத்திற்கு உட்பட்டு இயங்கும் வாழ்க்கை. இந்த காலத்தை பகவான் ஒரு ஆறு அதனுடன் ஒப்பிடுகின்றார். அதில் கடந்து செல்லும் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, வாழ்க்கை என்பதே ஒரு நீரோட்டம் போலதான் இருக்கு. தொடர்ந்து வாழ்க்கை என்பது நடந்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் அன்சீசிங் அப்படிங்கிறாரு. இந்த வாழ்க்கையில் என்ன நடைபெறுகின்றது? பல்வேறு விஷயங்களை பார்க்கின்றோம். நாம் பார்க்கும் விஷயத்த ஒரு நாடகம் போலதான் நம்ம அனைத்தையுமே பார்க்கின்றோம். வாழ்க்கையை நம்ம வெளியிலேருந்து ஒரு சாட்சியாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அற்புதமான நாடகமாகத்தான் அனைத்துமே நமக்கு தெரிகின்றது. நாம் அதில் இன்வால்வ் பண்ணிக்காம நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அது ஒரு டிராமா தான். அதை நம்ம ரசிக்க முடியும். ஸோ வாழ்க்கை எப்படி இருக்கு? அன்சீசிங் டிராமா. அது எதனால்
தூக்கி செல்லப்படுகின்றது என்ன? காலம். காலம்தான் வாழ்க்கையை வந்து நடத்தி கொண்டு செல்கின்றது. காலம் என்னும் நீரோட்டத்துல தான் வாழ்க்கை என்னும் இயக்கம், அந்த நாடகம் நடக்கின்றது. இதுல வந்து எண்ணற்ற காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். இந்த அன்சீசிங் டிராமானா எண்ணற்ற காட்சிகளை வாழ்க்கை என்னும் நாடகத்தில் பார்க்கின்றோம். கேரிட் பை டைம். காலம் என்னும் ஒரு இயக்கத்தில் தான் அனைத்துமே நடைபெறுகின்றன. On its long listening flood that bears the worlds. ஏற்கனவே பார்த்தோம், காலத்தை வந்து பகவான் ஒரு ஆறு, ஒரு ரிவர் அதோடன் ஒப்பிடுகின்றார். ரிவர்னா நேச்சுரலா தண்ணி போகும், அதுல வெள்ளம் போகும். ஸோ ஆன் இட்ஸ் லாங் லிசனிங் ஃப்ளட், அங்க வெள்ளம் செல்கின்றது அந்த ஆற்றில், அந்த காலம் என்னும் அந்த ஆற்றில் வெள்ளம் செல்கின்றது. அந்த வெள்ளம் கேட்கும் திறன் உடையதாக இருக்கின்றது, அனைத்தையுமே கேட்கின்றது. எல்லா நிகழ்வுகளையும் அது உள்வாங்கி கொள்கின்றது, கேட்கின்றது. அங்கு வாழ்வில் நடக்கக்கூடிய அனைத்தையுமே உள்வாங்கிக் கொள்கின்றது. ஆன் இட்ஸ் லாங் லிசனிங் that the world's without goal. அது வந்து அந்த கேட்கும் அந்த வெள்ளம் போன்ற அந்த ஓட்டம் எதை தாங்குகின்றது அப்படின்னா, எதை வந்து தன்னுள் எதை தாங்கி செல்கின்றது அப்படின்னா, the world's insoluble doubt, இந்த உலகத்தினுடைய தீர்க்க முடியாத சந்தேகம். அது என்ன என்பதை நாம் பார்க்கலாம். இந்த உலகத்தினுடைய the world's insoluble, அந்த சந்தேகத்திற்கு நம்மால தீர்வு காண முடியல. insoluble doubt on a pilgrimage. எப்படி நம்ம யாத்திரை செல்வோமோ அது போலதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது. வாழ்வு என்பது நடந்து கொண்டிருக்கின்றது அந்த நீரோட்டத்துல, யாத்திரை போல. அதற்கு ஏதாவது இலக்கு இருக்கின்றதா அப்படின்னா நமக்கு தெரியல. விதவுட் கோல், அவ்வாறு தான் நமக்கு தெரிகின்றது. வாழ்க்கை வந்து எந்த இலக்கை நோக்கி செல்கின்றது என்று யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னா நமக்கு தெரியல. அது மனிதனை பொறுத்த இலக்கை நோக்கி தான் செல்கின்றோம். எதை நோக்கி செல்கின்றோம் என்பது நமக்கு தெரியாது. பகவான் எதுக்காக இந்த இன்சாலிபிள் டவுட் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, வாழ்வினுடைய ஒரு முக்கியமான அம்சம் எது அப்படின்னா சந்தேகம்தான். ஏன் சந்தேகம் அப்படின்னா, வாழ்வுல நம்ம என்ன பார்க்கிறோம்? ஒரு நிச்சயத்தன்மை அற்ற நிலையைத்தான் எல்லாருமே பார்க்கிறோம். அன்லெஸ் ஒரு ஸ்பிரிச்சுவலி ஓரியன்ட் பர்சன் கம்ப்ளீட்டா ஒரு சமர்ப்பண உள்ளத்தோடு வாழ்க்கையை அணுகும் பொழுது எது நடந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே அந்த இறைவனுடைய சங்கல்பம், எது நடந்தாலும் நல்லதே நடக்கும், அந்த இறை சித்தத்தின்படி தான் நடக்கும். அதனால எதிர்காலத்தை பற்றிய எனக்கு எந்த விதமான ஒரு டவுட், சந்தேகமும் கிடையாது அப்படின்னு இருப்பாங்க. ரொம்ப வெகு சிலர் தான். சாதாரண மனிதர்களை எடுத்துக்கொண்டால் இது யாராதான் இருக்கட்டும், அவங்களுக்கு எப்பொழுதுமே வாழ்வு குறித்த ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கின்றது. என்ன நிகழப்போகுமோ, என்ன நடக்குமோ, தான் நினைத்தது நடக்குமா நடக்காதா, வாழ்வில் எவ்வளவோ எதிர்பார்ப்புகள், அதெல்லாம் நடக்குமா நடக்காதா. அந்த டவுட் வந்து எந்த மனிதருக்காவது வாழ்வில் ஏதோ ஒரு கட்டத்துல முழுவதுமாக அந்த சந்தேகம் தீருமா அப்படின்னா தீராது. அந்த சந்தேகத்திற்கு ஒரு மனிதனால் விடை கொடுக்க முடியுமா அப்படின்னா விடையும் அவனால கண்டுபிடிக்கவே முடியும். அதனால்தான் பகவான் என்ன சொல்றார்? இன்சாலிபிள் டவுட். இது எல்லாரும் வாழ்க்கையிலும் இருக்குது. இன்சாலிபிள் டவுட் ஆன் அ பில்கிரிமேஜ். அது யாத்திரை செல்கின்றது, எங்க போகின்றது என்பதே அதுக்கு தெரியாது. இலக்கு என்ன என்பதை தெரியாமல் தான் நாம் அனைவருமே வாழ்வில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். பகவான் வந்து ஒரு கட்டுரையில குறிப்பிடுகின்றார். என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், இந்த கேள்விகள் எல்லாம் மனிதன் வந்து சாதகர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள், மனிதர்களும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அந்த கேள்விக்கான பதில வந்து அவரால் வந்து ஒரு 2 வரியிலையும் எழுத முடியும். அந்த 2 வரியில எழுதுனா
2 வரி, 4 வரி, 10 வரி ஒரு பக்கம் எழுதலாம். அதுக்கான பதில. அதுல வந்து சந்தேகம் தீருமா அப்படின்னா, மனிதனுக்கு சந்தேகம் தீராது அப்படிங்கிறார். அவர் 600 பக்கம் இது பகவான் சொல்லக்கூடிய இத நான் தமிழ்ல சொல்றேன். நான் வந்து 600 பக்கங்கள் நான் ஒரு பதிலாக ஒரு கேள்விக்கு ஒரு சந்தேகத்தின் மூலமாக எழக்கூடிய கேள்விக்கு 600 பக்கங்கள் நான் பதிலாக எழுதினாலும் கூட அதே மனிதருக்கு நிச்சயமாக திருப்பி அதே சந்தேகம் எழும் அப்படிங்கிறார். பகவான் சொல்றாரு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த சந்தேகம் என்பது இப்ப நமக்கெல்லாம் வந்து பகவான் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த மனிதனுடைய வாழ்வு இறை வாழ்வாக மாறும். மனிதன் அதிமனிதனாக திருவுருமாற்றம் அடைவான். அவனுடைய வாழ்வு தெய்வீக வாழ்வாக மாறும். இந்த புவி வந்து திருவுருமாற்றத்தை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா நம்ம நம்புறோமா? இது எப்படி சாத்தியம்? இது நடக்குது, இது நடக்குது. இவ்வளவு விஷயம் உலகத்துல கெட்டது நடக்குது. எப்படி வந்து திருவுருமாற்றம் அடையும்? மனிதன் எப்பொழுது தெய்வமா? டவுட் இருந்துகிட்டே இருக்கு நமக்கு. ஏன்னா டவுட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய அம்சமே, அதனுடைய கேரக்டரே, நேச்சரே என்ன அப்படின்னா, இட் இஸ் இருந்து கொண்டே இருக்கும். பர்சிஸ்டன்ட். அது வந்து அந்த டவுட் வந்து அதற்கான ஒரு அஹ், விடையை கண்டுபிடித்து அது மறைந்து விட தன்மையை அது கொண்டது அல்ல. அது வந்து இருந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் பகவான் வந்து இந்த இன்சாலிபிள் டவுட் என்று குறிப்பிடுகின்றார். அப்புறம் லாஃப்டர் ஆஃப் ஸ்லீப்லெஸ் பிளஷர் ஃபோம்ட் அண்ட் ஸ்பியூம்ட் அப்படிங்கிறார். இப்போ வாழ்க்கை என்பது ஒரு இயக்கமாக, ஒரு நாடகம் போன்ற இயக்கமாக, ஒரு வெள்ளோட்டமாக நடைபெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். காலம் என்கின்ற ஓட்டத்துல ஒரு வெள்ளோட்டமாக வாழ்க்கை நடைபெறுகின்றது. பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அங்க சந்தேகம் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் பார்த்தோம். அதே வாழ்க்கை என்னும் நீரோட்டத்துல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு தொடர்ச்சியான ஒரு ஒரு ஆஃப் ஸ்லீப்லெஸ் பிளஷர் அப்படிங்கிறார். ஸ்லீப்லெஸ் பிளஷர் என்ன அர்த்தம்? அந்த மகிழ்ச்சிக்கு உறக்கமே கிடையாது, தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. லாஃப்டர் ஆஃப் ஸ்லீப்லெஸ் பிளஷர். அந்த அந்த வெள்ளோட்டத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, அது நுரை போன்று பொங்குகின்றது. ஃபோம்ட் அண்ட் ஸ்பியூம்ட். அது காற்றில் அந்த நுரை என்ன எவ்வாறு வெளிப்படுகின்றது என்றால், காற்றில் அது மேலே மேலே வெடித்து வெளிப்படுகின்றது. ஃபோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நுரை. அதே நுரை வந்து காற்றின் மூலமாக மேல வந்து ஒரு தள்ளும் பொழுது, வேகமாக தள்ளப்படும் பொழுது, காற்றின் மூலமாக தள்ளும் பொழுது அது ஸ்பியூம் அப்படிம்போம். ஆங்கிலத்துல ஃபோம், ஸ்பியூம் ரெண்டும் ஒண்ணுதான். ஃபோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நுரை. அதே நுரை காற்றின் மூலமாக ஒரு வெடித்து சிதறும் பொழுது அந்த தண்ணியில பார்க்கலாம். நம்ம தண்ணி ஓடும் பொழுது நுரை வரும். அதே நுரை என்ன ஆகும்னா அப்படியே அப்படியே இதாகும், அப்படியே பபுள் மாதிரி வெடிக்கும். அதான் ஸ்பியூம்டு, ஃபோம்ட் அண்ட் ஸ்பியூம்ட். அப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கையில அந்த மகிழ்ச்சி என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே தான் இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னதான் நம்ம சொன்னாலும் பகவான் லைஃப் டிவைன்லயும் அதே கருத்தை தான் சொல்கின்றார். என்ன கூறுகின்றார்? வாழ்க்கையில மகிழ்ச்சி ஒன்றுதான் எப்பொழுதுமே இருக்கு அப்படிங்கிறார். நம்ம வந்து ஏன்னா இந்த டிலைட் இருக்கு இல்லையா, ஆனந்தம், அதுதான் வந்து இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். டிலைட் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா மனிதன் உயிர் வாழவே முடியாது. வாழ்வுல வந்து பார்த்தோம் அப்படின்னா எது அதிகமா இருக்கு அப்படின்னா பிளஷர் தான் அதிகமா இருக்கு. வலி வேதனை எப்போதுதான் வருது. அது எப்பொழுது வந்தா கூட அதனுடைய தீவிரத்தன்மை காரணமாக மனிதன் அதனால் வெகுவாக பாதிக்கப்படுகின்றான். எப்பொழுதுமே தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அடித்தளத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை அவன் கவனத்தில் எடுத்துக்கொள்வதில்லை என்று பகவான் லைஃப் டிவைன்ல சொல்றார். அதே கருத்தை தான் இங்கேயும் கூறுகின்றார். எப்பொழுதுமே மகிழ்ச்சி என்பதுதான் இங்க வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் மனிதன் வாழ வேண்டும் என்பதற்கான சங்கல்பத்தையும் அதுதான் விதைக்கின்றது. அந்த மகிழ்ச்சியினுடைய ஒரு குதூகலம் தான் வந்து வெடித்து சிதறுகின்றது. நுரையினுடைய ஒரு 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 வெளிப்பாடாகவும் வாழ்வில் வெளிப்படுகின்றது.
அடுத்து அண்ட் மர்மரிங்ஸ் ஆஃப் டிசைர் தட் கெனாட் டை. இந்த வாழ்வினுடைய இயக்கத்துல என்ன பார்க்கிறோம்? மர்மரிங்ஸ் என்ன அர்த்தம்? முணுமுணுப்புகள். எதனுடைய முணுமுணுப்புகளை பார்க்கிறோம்? ஒரு முணுமுணுக்கும் இயக்கங்களை பார்க்கிறோம். எதனுடைய இயக்கங்கள்? ஆசை. வாழ்வு அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் அந்த மனிதனுக்கு ஆசை இருந்து கொண்டே இருக்கும். அண்ட் மர்மரிங்ஸ் ஆஃப் டிசைர் தட் cannot டை. அது டிசைர் வந்து இல்லாம போகாது. போயிடுச்சு அப்படின்னா நேச்சுரலா அவன் பெரிய ஞானி ஆயிடுவாங்க. இது வந்து வாழ்க்கையில இருக்கும். எல்லா விதமான வாழ்வினுடைய இயக்கத்திற்கும் அடிப்படையில எது மூல காரணமாக இருக்கு அப்படின்னா அந்த ஆசை, டிசைர். இந்த ஆசைக்கு வந்து திருப்தி அடைய முடியுமா அப்படின்னா கிடையாது. ஆசை வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆசை நிறைவேறிய பின்னர் வேறொரு ஆசைக்கு அது அடிகோலிடும். எந்த ஆசை நிறைவேறாமல் இருக்கின்றதோ அது மீண்டும் வெளிப்பட்டு தன்னை நிறைவேற்றிக் கொள்ள எத்தனைக்கும். இப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கின்றது. இது குறித்து தான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு வாழ்க்கையை பற்றி பொதுவாக குறிப்பிடுகின்றார். எதற்காக குறிப்பிடுகின்றார் என்றால், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில அடுத்த வரிகளை பார்த்தால் நமக்கு தெரியும். பேஜ் 29 வரிகள் 266 278, கிட்டத்தட்ட ஒரு 12 வரிகள், 13 வரிகளை பார்க்கலாம். எல்லாமே ஏன்னா தொடர்ச்சியான ஒரு கோர்வையான கருத்துக்களை கொண்ட ஒரே ஒரு தொடர்ச்சியான ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ள கருத்தை கொண்ட வரிகள். அதனால நீண்ட ஒரு லாங் அந்த வரிகளை பார்க்கலாம். A cry came of the world's delight to be. முதல்ல வரிகளை ஒட்டுமொத்தமாக படித்து விட்டு நம்ம ஒவ்வொரு வரியாக பார்க்கலாம். A cry came of the world's delight to be, the grandeur and greatness of its will to live, recall of the soul's adventure into space, a traveler through the magic centuries, and beings labor in matter's universe, its search for the mystic meaning of its birth, and joy of high spiritual response, its throb of satisfaction and content, in all the sweetness of the gifts of life, its large breath and pulse and thrill of hope and fear, its taste of pangs and tears and ecstasy, its rapture's poignant beat of sudden bliss, the sob of its passion and unending pain. So இதுதான் ஒரு verse, ஒரு தொடர்ச்சியான ஒரு கருத்தை கொண்ட வரிகள். இப்போ ஒவ்வொரு வரியாக பார்க்கலாம். A cry came of the world's delight to be. A cryனா ஒரு கூக்குரல் வருகின்றது. எதனுடைய குரல்? எதனுடைய குரலை அசுபதி கேட்கின்றார் என்றால், உலக வாழ்வினுடைய அந்த ஆனந்தம், உலக வாழ்வினுடைய ஆனந்தத்தினுடைய குரலை அவர் கேட்கின்றார். A cry came of the world's delight to be. எதனால் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வாழ்வினுடைய மூலம் எது அப்படின்னா ஆனந்தம் தான். வாழ்வினுடைய மூலம் அது இந்த பகவான் வந்து லைவ் டே சாவித்திரிலையும் வேறொரு பக்கத்துல வரும். அந்த ஆனந்தம் தான் வந்து 3 விதமான தோற்றங்களில் வெளிப்படுகின்றது அப்படிங்கறத பார்த்தோம். அது ஒரே ஆனந்தம் தான், மூலம் வேர்ல இருக்கிறது ஆனந்தம். அது எவ்வாறு தன்னை வெளிப்படுகின்றது என்றால், ஒன்று பிளஷர், சந்தோஷம், அவ்வாறும் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. பெயின், வலியாகவும் அதுதான் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இன்டிஃபரன்ஸ், இரண்டும் கேட்டா வலியும் இல்ல மகிழ்ச்சியும் இல்லாமல் இரண்டும் கெட்டானா இருக்கக்கூடிய
அந்த இன்டிஃபரன்ஸ் அதுவாகவும் அந்த ஆனந்தம் தான் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இட் வேர்ஸ் ட்ரிபிள் டிஸ்கைஸ் அப்படிம்பார், சாவித்திரியில வரும். இட் வேர்ஸ் it wears the triple disguise of pleasure, pain and indifference. Triple disguise, மூன்று விதமான ஒரு மாறுபட்ட தோற்றங்கள்ல ஆனந்தம் தான், பிளிஸ் தான் வெளிப்படுகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எதனால நம்மால ஆனந்தம் தான் வாழ்க்கையினுடைய மூலமாக இருந்தாலும் நம்மால ஏன் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியல? வெறும் ஞானிகளும் யோகிகளும் தான் அந்த ஆனந்தத்தை, பிளிஸ் அதை அனுபவிக்கின்றார்கள் அப்படின்னா, நம்ம நம்மளுடைய ஜீவன் ஒரு எல்லைக்குட்பட்ட நிலையில செயல்படுறோம், ரொம்ப லிமிட்டடெல்லாம் செயல்படுறோம். நம்மளுடைய ட்ரூ செல்ஃப் பிளிஸ் தான், அந்த ரியல் செல்ஃப், அந்த சைக்கிக்னாலே ஆனந்தம் தான். அதுலேருந்து நம்ம கட் ஆஃப் ஆயிருக்கோம். துண்டிக்கப்பட்ட நிலையில புறஜீவன்ல இருப்பதனால நம்மளுடைய மைண்ட் லைஃப், அவுட்டர் மைண்ட், அவுட்டர் லைஃப், அவுட்டர் பாடி, இது மூணும் அந்த உள்ள இருக்கக்கூடிய சைக்கிக் பீயிங் ட்ரூ செல்ஃப்லேருந்து டிஸ்கனெக்டடா இருக்கிறதுனால we are unable to experience the true bliss. அதுதான் காரணம் என்று பகவான் கூறுகின்றார். நம்ம ஒரு தனி மனிதன் என்பவன் நம்முடைய ஈகோ அப்படிங்கிற ஒரு இறுகிய ஒரு சிறைக்குள் நம்ம எல்லோருமே அடைபட்டிருக்கோம். அதனாலதான் நம்மளால பிளிஸ்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆனால் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த உலகத்தினுடைய ஆனந்தம் தன்னை வெளிப்படுத்தி கொள்வதற்காக என்ன செய்கின்றது? தன் குரலை விடுக்கின்றது. The grandeur and greatness of its will to live. இந்த ஆனந்தம் the grandeur அப்படின்னா ஒரு மாபெரும் உன்னதமான விஷயம், ஒரு உயர்ந்த நிலையை உடையது. கிராண்டியர்னா அது ஒரு உயர்வான நிலையில் இருப்பது. கிரேட்னஸ்னா அதனுடைய மகோன்னதம். ஆஃப் இட்ஸ் வில் டு லிவ், அந்த ஆனந்தத்தினுடைய ஒரு உயர்வான நிலையிலுடைய ஒரு மாபெரும் தன்மையை உடைய அதனுடைய சங்கல்பம். அந்த சங்கல்பம் எதற்காக சங்கல்பிக்கின்றது என்றால் வாழ்வதற்கான அதனுடைய சங்கல்பம். இட்ஸ் வில் டு லிவ். அந்த ஆனந்தம் என்ன செய்கின்றது? அதுதான் அந்த வில் டு லிவ் என்பதை ஒவ்வொரு மனிதனுக்கும் தருகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மனிதன் எதற்காக உயிர் வாழ்கின்றான் என்றால், இந்த பகவான் இந்த கருத்தை பற்றி ரொம்ப அழகாக டீல் பண்ணியிருக்காரு லைஃப் டிவைன்ல. எதற்காக மனிதன் உயிர் வாழ விரும்புகின்றான் அப்படின்னா, நம்ம மேலோட்டமா நினைக்கிறோம், நிறைய நம்ம சூப்பர்ஃபிஷியல் ரீசன்ஸ் வச்சிருக்கோம். இதுக்காக, இந்த காரணத்துக்காக உயிர் வாழறோம், இது சாதிக்கணும், அதை சாதிக்கணும்னு நம்ம சூப்பர்ஃபிஷியலா சொல்றோம். பட் அதெல்லாம் காரணம் கிடையாது. அதுக்கு பின்னால நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த இந்த டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், வாழ்வினுடைய ஆனந்தம் என்ன செய்கின்றது? வாழ்வதற்கான சங்கல்பத்தையும் அதுதான் தருகின்றது. இந்த வாழ்வதற்கான சங்கல்பம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா யாருமே வாழ முடியாது அப்படிங்கிற. அப்படின்னா கேட்கலாம், அடுத்த கேள்வி வரும். இதற்கும் பகவான் விடையை கொடுத்துள்ளார். எதற்கு சில பேர் தங்களுடைய உயிரை தானே மாய்த்து கொள்கின்றார்களே, எதனால் என்கின்ற கேள்வி வரும். எல்லாமே டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா why someone should commit suicide? ஏன் ஒருவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும்? இதற்கும் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன கூறுகின்றார்? அவர்களுடைய தவறான கணிப்பு என்ன அப்படின்னா, மீண்டும் இன்னொரு பிறவியில எந்த எந்த வாழ்வு அவர்களுக்கு துன்பத்தை தருகின்றதோ அதிலிருந்து விடுபட்டு மீண்டும் வேறொரு வாழ்வில் மீண்டும் அதில் இன்பத்தை பெற வேண்டும் என்கின்ற ஒரு கூடியும் அவங்கள்ட்ட என்ன இருக்கு அப்படின்னா, த டிசைர் டு லிவ், அதுதான் இருக்கு. பகவான் அதைத்தான் கூறுகின்றார். ஈவன் தோஸ் இந்த வாழ்வை முடித்துக் கொள்ளும் நினைப்பவர்கள் கூட என்ன நினைக்கின்றார்கள்? வேறொரு வாழ்வில் தான் இழந்த இன்பத்தை மீண்டும் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களும்
அந்த உயிரை மாய்த்துக் கொள்கின்றார்கள். இது தவறு என்று பகவான் குறிப்பிட்டார். தட்ஸ் a different issue. பட் என்ன காரணம் அப்படின்னா, மனிதன் எதற்காக எதனால் உயிர் வாழ்கின்றான் என்றால் த டிசையர் டு லிவ். எதற்காகனா அந்த ஆனந்தம், டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு மனிதனும் உயிர் வாழ்கின்றான். அது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு மனிதனும் மாத்திரமல்ல, எல்லாமே அதனால தான் இருக்கு அப்படிங்கிறார் பகவான். Recall of the soul's adventure into space. இது எதனை அஷ்டபதிக்கு நினைவூட்டுகின்றது? ரீகால்னா அதை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருது. எதை? இந்த 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 டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், த வில் டு லிவ், இதெல்லாம் எதை நினைவூட்டுகின்றது என்றால் ரீகால் ஆஃப் த சோல்ஸ் அட்வென்ச்சர் இன்டு ஸ்பேஸ். அதனால்தான் இந்த ஆன்மனுடைய ஒரு சாகசம், ஆன்மனினுடைய ஒரு தீர சாகசம் எது அப்படின்னா, அது தன்னை இந்த காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்ட ஒரு அமைப்பிற்குள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது. அதுதான் சோல்ஸ் அட்வென்ச்சர். இதைத்தான் பகவான் அட்வென்ச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று குறிப்பிடுகின்றார். அட்வென்ச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்கின்ற வார்த்தை சாவித்திரியில பார்த்திருக்கோம் நம்ம. சோ ஆன்மன் பரம்பொருளுடன் இரண்டர கலந்தது. பரம்பொருள் தான் ஆன்மனாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்றார். இந்த பரம்பொருளினுடைய தன்மை எப்படி இருக்கு? அது எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடியது, டிரான்செண்டண்டா இருக்கக்கூடியது, மாற்றமே அடையாதது, இம்மியூட்டபிள். அப்புறம் அது எந்த விதமான காலத்திற்குட்பட்ட இயக்கங்களிலிருந்தும் தாண்டி இருப்பது, டைம்லெஸ், இட்டர்னல், சாஸ்வதமாக இருப்பது. அப்படிப்பட்ட ஒன்று எதற்காக காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்டு மாறுதல்களை எதிர்கொண்டு எல்லா விதமான எதிர்மறையான விஷயங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அந்த அனுபவத்தை அடைய வேண்டும் அப்படின்னா எதற்காக அதை செய்கின்றது என்றால், அந்த ஆன்மன் ஒரு சாகசத்தை அது இங்கே புரிய, அவ்வாறு செய்வதன் மூலம் ஒரு சாகசத்தை அது புரிய விரும்புகின்றது. அதே பகவான் அஷ்டபதிக்கு இந்த நினைவூட்டல் வருவதாக இங்கு குறிப்பிடுகின்றார். எதற்காக அந்த ஆன்மன் தன்னை இங்க காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்ட நிலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது என்றால், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம், ஒரு முழு பரிபூர்ணத்தை எட்டுதல், ஒரு முழு நிறைவை எட்டுதல், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம். அதற்காகத்தான் அந்த ஆன்மன் இந்த காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்ட நிலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. ஒரு வீர சாகசமான ஒரு செயலாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. இதை அஷ்டபதி அஷ்டபதிக்கு நினைவூட்டப்படுகின்றது. Recall of the soul's adventure into space. மேலும் அந்த ஆன்மனினுடைய அந்த காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்ட நிலையில் அதனுடைய பிரவேசத்தை பகவான் எவ்வாறு விவரிக்கின்றார் என்றால், a traveler through the magic centuries. ஒவ்வொரு ஆன்மனும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு யாத்ரீகராகத்தான் இந்த உலகத்தில் இருக்கின்றது. ஒவ்வொரு ஆன்மனும் ஒரு யாத்ரீகர், a traveler through the magic centuries. செஞ்சுரிஸ்னா காலம், அதாவது நீண்ட காலங்கள், நீண்ட காலமாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, அதைத்தான் மேஜிக் செஞ்சுரிஸ் அப்படிங்கிறார். எதனால மேஜிக் செஞ்சுரிஸ் அப்படிங்கிறாரு அப்படின்னா, மேஜிக்ல என்ன பார்க்கிறோம்? நம்ம என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாத விஷயத்த அது வெளிப்படுத்துகின்றது. அதுதானே மாயவித்தைனா நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணு நடக்குது மேஜிக்ல. எதிர்பார்க்காத ஒண்ணு நம்ம பார்க்கிறோம் மேஜிக்ல. அதே போலத்தான் ஒவ்வொரு காலகட்டமும் எதிர்பாராத விஷயங்களை வெளிப்படுத்தும் வண்ணமாகத்தான் இந்த உலக வாழ்வில் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஏதாவது ஒரு செஞ்சுரியில எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா, இல்ல எதிர்பார்த்து நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு அப்படின்னா கிடையாது. எல்லாமே எதிர்பாராத விஷயங்களாகத்தான் இருக்கின்றன.
அத்தகைய ஒரு அம்சத்தை கொண்ட காலத்திற்குட்பட்ட இயக்கத்தில் எது யாத்திரிகராக இருக்கின்றது என்றால் அந்த மனிதனுடைய ஆன்மன் என்று குறிப்பிடுகின்றார். டிராவலர் அப்படின்னா அந்த சோல், அதைத்தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அண்ட் பீயிங்ஸ் லேபர் இன் மேட்டர்ஸ் யூனிவர்ஸ். இப்ப ஆன்மன் பார்த்தோம். இந்த ஆன்மனின் மூலமாக இந்த ஜீவன் தானே மெல்ல 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 அப்படியே பயணிக்கின்றது. ஆன்மனின் மூலமாக என்ன வெளிப்படுகின்றது? ஆன்மன் ஆன்மன் அப்படிங்கிற நிலையிலே இல்லை, ஒரு ஜீவனாகத்தான் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அது எந்த நிலையில் வெளிப்படுத்திக் கொள்கின்றது? ஜீவனினுடைய ஒரு கடுமையான செயல், ஒரு உழைப்பு. ஏன்னா ஆன்மன் ஒரு மனித ரூபத்தில் வெளிப்படணும் அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ் ஒரு உடல் எடுத்து மனிதன் என்கின்ற நிலையில் வெளிப்படணும் அப்படின்னா அது சாதாரணமாக வெளிப்படுவதில்லை. அதை நம்ம பார்த்துருக்கோம். முதல்ல சடப்பொருள் இருக்கு, சடப்பொருள்லேருந்து தாவர இனங்கள், தாவர விலங்கினங்கள், மனிதன் அப்படிங்கிற நிலையில படிப்படிப்படியாக கடும் கடும் பிரயத்தனப்பட்டு தானே வெளிப்படுகின்றது. அந்த பிரயத்தனத்தை தான் பகவான் லேபர் அப்படிங்கிறார். அண்ட் பீயிங்ஸ் லேபர். எதனால அந்த பிரயத்தனப்படுகின்றது என்றால் அதை சுற்றியுள்ள அந்த சூழல் எப்படி இருக்கு? எல்லாமே சட உலகை சார்ந்ததாக இருக்கின்றது. மேட்டர்ஸ் யூனிவர்ஸ். சட உலகை சார்ந்த, சட உலகு அப்படின்னாலே அதனுடைய தன்மை எப்படி இருக்கு? இன்கான்சியன்ஸ். அதுல கான்சியஸ்னஸ் வெளியில மெல்ல மெல்ல வரணும்னா அது பிரயத்தனப்பட்டு தான் வரணும். அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அது அது எதனால அப்படி? அந்த சங்கல்பத்தினுடைய, ஏற்கனவே சங்கல்பத்தினால்தான் எல்லாமே வெளிப்படுகின்றது பார்த்தோம். அதனுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் அது கடும் போராட்டங்களுக்கு இடையே தன்னை இந்த சட உலகில் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அண்ட் பீயிங்ஸ் லேபர் இன் மேட்டர்ஸ் யூனிவர்ஸ். இட்ஸ் சர்ச் ஃபார் த மிஸ்டிக் மீனிங் ஆஃப் இட்ஸ் பர்த். ஆன்மன் வந்துவிட்டது இந்த உலகத்தில், உடனே என்ன செய்கின்றது? எதையோ தேடுகின்றது. சர்ச். எதை தேடுகின்றது? மிஸ்டிக். அதற்கு புரியாத ஒன்று, அனைவருக்கும் வெளிப்படையாக புரியாத ஒன்றை மிஸ்டிக் அப்படிம்போம். மறைபொருளாக இருக்கக்கூடிய விஷயத்தை மிஸ்டிக் அப்படிம்போம். மிஸ்டிக் மீனிங் ஆஃப் இட்ஸ் பர்த். அதனுடைய பிறப்பினுடைய அந்த நோக்கம், பொருள், அது மிஸ்டிக்கா இருக்கு. அதை அது தேடுகின்றது. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆன்மன் உள்ளே நுழைந்து மேலும் வெளிப்படும் பொழுது ஒரு கட்டத்தில் எதற்காக வந்தோம் என்பதை அது மறைந்து விடுகின்றது. மறந்து விடுவதனால்தான் அதை எந்த நோக்கத்திற்காக தாம் வந்தோம் என்பதை அது நாடுகின்றது. மறந்ததினால்தான் அது நாடுகின்றது. அறிந்து வைத்திருந்தால் அது நாடணும்னு அவசியம் கிடையாது. அதனால்தான் பகவான் இட்ஸ் சர்ச் அப்படிங்கிறார். அது வாழ்வினுடைய அந்த பொருளை அர்த்தத்தை அறிந்து கொள்ள முயற்சிக்கின்றது. இட் சீக்ஸ் டு நோ த மீனிங் ஆஃப் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். ஒவ்வொரு மனிதனும் சாதாரண மனிதர்கள் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா சாதாரண விஷயங்களிலேயே திருப்தி அடைந்து விடுகின்றார்கள். சில பேர் சாதாரண விஷயங்கள் எளிதாக அவர்கள் மகிழ்ச்சி கட்டுகின்றது. சாதாரண உணவு, உடை, இருப்பிடம், தன்னுடைய அந்த ஈகோவுக்கு இதெல்லாம் திருப்தி ஏற்படுகின்றதோ அதில் சந்தோஷம் அடைந்து விடுகின்றார்கள். ஆனா சில மனிதர்கள் பார்த்தோம் அப்படின்னா சற்று ஆழமாக அவர்களுடைய தேடுதல் இருக்கின்றது. நாம் எதற்காக வந்துள்ளோம், நம்மளுடைய வாழ்வினுடைய பொருள் என்ன, எதை நோக்கி செல்கின்றோம், இது மாதிரி ஒரு டீப்பர் கொஸ்டின்ஸ். இவங்க தான் நம்ம என்ன சொல்றோம், நம்மை போன்றவர்கள் கொஞ்சம், அதாவது இவங்களெல்லாம் சீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்கர்ஸ் என்ன அர்த்தம்? ஒரு உண்மையை நாடுதல், அந்த நாடக்கூடிய அந்த ஆர்வத்தை உடையவர்கள், இதைத்தான் சீக்கர்ஸ் அப்படிமோ. சீக்கர்ஸ் என்பது, இந்த தேடுதல் என்பது எப்பொழுது ஒரு மனிதருக்கு வரும் அப்படின்னா அவருள் உள்ள ஆன்மன் விழித்து கொள்ளும் பொழுதுதான் இது நடைபெறும். ஆன்மன் விழித்து கொள்ளும்போது என்ன நடைபெறுகின்றது? அந்த மனிதன் என்ன செய்கின்றான்? அவனுடைய வாழ்வினுடைய நோக்கம் என்ன என்பதை கண்டறிய முற்படுகின்றான்.
இதைத்தான் பகவான் இட்ஸ் சர்ச் ஃபார் த மிஸ்டிக் மீனிங் ஆஃப் இட்ஸ் பர்த் அப்படின்னு சொல்றார். அப்புறம் அண்ட் ஜாய் ஆஃப் ஹை ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்ஸ். இதெல்லாம் நடைபெறுகின்றது, நம்ம தேடுறோம். ஒரு ஆஸ்பிரேஷன் நமக்கெல்லாம் வருது. தேடுதலில் நாம் நாட்டம் கொள்கின்றோம். தேடுதல் என்கின்ற ஒரு வேட்கை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் வரும்பொழுது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அந்த அந்த சைக்கிக் பீயிங், அந்த ஆன்மன் விழித்து கொள்ளும் பொழுதுதான் தேடுதல் என்பது நடைபெறுகின்றது. அதனால்தான் நம்மை போன்றவர்கள் நிறைய பேர் இந்த ஆன்மீகம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு நாட்டம் வருகின்றது. எல்லோருக்கும் இது மாதிரி இதுல நாட்டம் வருதா அப்படின்னு கிடையாது. நிறைய பேர் சாதாரண விஷயம் திருப்தி அடைந்து இதுல நாட்டம் வருவதில்லை. சில பேருக்குத்தான் இது மாதிரி விஷயங்கள்ல நாட்டம் வருது. அது எதனால் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மன் விழித்துக் கொள்வதால் தான் இந்த நாட்டம் வருகின்றது. அவ்வாறு இந்த தேடுதல் வரும்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்று ஸ்ரீ அரபிந்தோ கூறுகின்றார். ஏதோ ஒன்று இதற்கு பதிலளிக்கின்றது. ஏதோ ஒன்று நம்முடைய தேடுதலுக்கு பதில் அளிக்கின்றது. இது எல்லோருக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒன்று தேடிக்கொண்டிருப்போம். ஒன்று குறித்த ஒரு நாட்டம் தேடுதல் நமக்குள்ள வேட்கையாக இருக்கும். உடனே நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட மனிதர்கள் அவர்களுடன் தொடர்பு ஏற்படும். சரியான புத்தகங்களை நமக்கு கிடைக்கும், சத்சங் கிடைக்கும். தேடுதலுக்கான விடை மெல்ல 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 நமக்கு புலப்பட ஆரம்பிக்கும். இது அன்னை கோருகின்றார்கள். எப்போ நமக்குள்ள தேடுதல் தீவிரமா இருக்கோ அப்ப அந்த சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக அந்த இறை சக்தியால் அமைத்து தரப்படும் என்று அன்னை கோருகின்றார்கள். அதைத்தான் இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். அண்ட் ஜாய் ஆஃப் ஹை ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்ஸ். இந்த உள்ள ஜீவனனுடைய தேடுதலுக்கு இணங்கி அதற்கு பதிலாக ஒரு ஆன்மீக எதிர்விளைவு, பதில், ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்ஸ், ஆன்மீக தளத்திலிருந்து ஒரு பதில் கிடைக்கின்றது. அந்த ஆன்மீக தளத்திலிருந்து பதில் கிடைக்கும் பொழுது ஒருவர் எத்தகைய ஒரு அனுபவத்தை அவர் அடைவார்? மகிழ்ச்சி அடைவார் இல்லையா? அந்த ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். நம்ம ஒன்றை தேடுகின்றே ஒரு சர்ச் இருக்கு. ஒரு நமக்குள் நம்மை வாட்டி கொண்டிருக்கும் ஒரு கேள்விக்கான பதிலை தேடிக்கொண்டே இருக்கின்றோம். அந்த கேள்விக்கான பதில் நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதைத்தான் பகவான் அண்ட் ஜாய் ஆஃப் ஹை ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறார். அந்த மகிழ்ச்சி எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறதை விளக்குகின்றார். வர்ற அடுத்த 2 வரிகளை விளக்குகின்றார். இட்ஸ் throb of satisfaction and content in all the sweetness of the gifts of life என்று பகவான் குறிப்பிடுகின்றார். throb of satisfaction துடிப்பு, throbனா துடிப்பு, satisfaction திருப்தி, கண்டென்ட்னாலும் திருப்தி தான். ஒன்றை அடைவதனால் ஏற்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நிலை தான் கண்டென்ட் அப்படிங்கிறார். திருப்தி, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு திருப்தியுற்ற நிலை, ரெண்டையும் கிட்டத்தட்ட ஒரே சென்ஸில் தான் பகவான் இங்கு கையாளுகின்றார். எதனால் கிடைக்கக்கூடிய திருப்தி அப்படின்னா இன் ஆல் த ஸ்வீட்னஸ் ஆஃப் த கிஃப்ட்ஸ் ஆஃப் லைஃப். வாழ்வில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இனிமையான பரிசுகளின் மூலம், வாழ்வினுடைய பரிசுகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமை, அதில் கிடைக்கக்கூடிய ஒரு திருப்தி. அதாவது இந்த பரிணாமத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மெல்ல 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 அந்த பயணத்தில் தொடரும் அந்த ஜீவன் ஒரு திருப்தியை அடைகின்றது. வாழ்வு தரக்கூடிய அந்த இனிமையான பரிசுகளில் ஒரு மகிழ்ச்சியை அது அடைகின்றது. அதுக்கூடயும் என்ன பகவான் இங்க குறிப்பிடுகின்றார், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் செல்ஃப், இந்த பரிணாமத்தில் ஈடுபட்டு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரியல் செல்ஃப், அது எப்பொழுதுமே மகிழ்ச்சியில் தான் இருக்கு அப்படிங்கிறார். எப்பொழுதும் மகிழ்ச்சியில் தான் இருக்கு, எப்பொழுதுமே திருப்தி விட்டுறதான் இருக்கு. மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈகோவை சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மேல் புற அமைப்பு தான் எப்பொழுதுமே திருப்தி இல்லாத நிலையிலும் மகிழ்ச்சி இல்லாத நிலையிலும் அதுதான் இருக்கு அப்படிங்கிறார். ஸோ உள்ள இருக்கக்கூடிய உள் ஜீவன் எப்பொழுதுமே அது பார்த்தோம் அப்படின்னா மகிழ்ச்சியில தான் இருக்கு அப்படிங்கிறார்.
அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? மகிழ்ச்சியை வந்து வெளியில தேடணும் அப்படின்னா அது வீண். அது வந்து நிலையற்ற மகிழ்ச்சியா இருக்காது. உள்ளுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா தான் நமக்கு நிலையான மகிழ்ச்சி கிட்டுமா அப்படிங்கிறது நம்ம இதனால புரிஞ்சுக்க முடியுது நம்மளால. ஏன்னா நம்மளுடைய எக்ஸ்டர்னல் செல்ஃப் பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு அதிருப்தி உற்ற நிலையில தான் இருக்கு. ஏன்னா அது ஆசை வயப்பட்டு இருக்கின்றது, ஒன்று கிடைக்கின்றது, ஒன்று நிறைவேறுகின்றது, நிறைவேறாமல் இருக்கின்றது. ஆனா உள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் எப்பொழுதுமே அந்த திருப்தியுற்ற நிலையில் தான் இருக்கின்றது. அப்புறம் its large breadth and pulse and thrill of hope and fear, its taste of pangs and tears and ecstasy அப்படிங்கிறார். அந்த ஆன்மன் வந்து வாழ்வினுடைய பயணத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அதுல பல்வேறு விஷயங்களை அந்த ஆன்மன் எதிர்கொள்கின்றது. பகவான் என்ன கோருகின்றார்? லார்ஜ் பிரெத் அண்ட் பல்ஸ் அப்படிங்கிறார். லார்ஜ் பிரெத் அண்ட் பல்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மாபெரும் விஷயங்களை சாதிக்கக்கூடிய அந்த உந்துதல்கள், செயல்கள், இதைத்தான் லார்ஜ் பிரெத் அண்ட் பல்ஸ். அப்புறம் ஒரு நம்பிக்கை வருகின்றது, சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வருகின்றது. அதன் மூலமாக நமக்கு ஒரு த்ரில்னா என்ன அர்த்தம்? ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது. இதெல்லாம் வாழ்வில் வந்து நம்ம எல்லாருமே இந்த அனுபவத்தை எதிர்கொள்கின்றோம். நம்பிக்கையும் நமக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தருது, ஃபியரும் நமக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தருது. ஃபியர் வந்து நெகட்டிவா நமக்கு தருது, நம்பிக்கை பாசிட்டிவா தருது. இதுல தான் வந்து அந்த இவ்வாறு நம்மளுடைய பயணம் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. இதுல நம்ம என்ன அனுபவத்தை எதிர்கொள்கின்றோம்? இட்ஸ் டேஸ்ட் ஆஃப் பேங்ஸ். டேஸ்ட்னா சுவைக்கின்ற எதை? வலியை நாம் அனுபவிக்கின்றோம். பேங்ஸ்னா வலி. அதனுடன் இணைந்தது என்ன? டியர்ஸ், நாம் வெடுக்கும் கண்ணீர், துன்பம். அண்ட் எக்ஸ்டசி, இது கூடவே இன்னொன்னு வருது. என்னன்னா ஒரு ஒரு பரவசம். எக்ஸ்டசினா பரவசம். சோ எல்லாமே மாறுபட்ட உணர்ச்சிகளை இந்த வாழ்வு என்னும் பயணத்தில் மனித ஆன்மன் எதிர்கொள்கின்றது அப்படிங்கிற மாறுபட்ட உணர்ச்சிகள். நம்பிக்கை, பயம், வலி, கண்ணீர், பரவசம், இது எல்லாத்தையும் அனுபவிக்கின்றது அந்த ஆன்மன். ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து மேற்புறத்தில் தான் இருக்கும். நம்ம வந்து இதையெல்லாம் வந்து இதனால் பாதிக்கப்படுகின்றதா உள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் அப்படின்னா கிடையாது. இதையெல்லாம் எதிர்கொண்டாலும் கூட இதெல்லாம் வந்து வெளிப்புறத்துல தான் இந்த அனுபவங்கள்லாம் வந்து நம்ம வந்து அதனுடைய தீவிரத்தன்மையை உணர்கின்றோம். துன்பம் வருகின்றோம், வலியை அனுபவிக்கின்றோம், மகிழ்ச்சி வருகின்றோம். இதெல்லாம் வந்து வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் எவ்வாறு இந்த அனுபவத்தை எதிர்கொள்கின்றதோ அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் அதே மாதிரி அனுபவத்தை, இது குறித்த அனுபவத்தை அடைவதில்லை. அது வேறு விதமாக இதே அனுபவங்களை உள்வாங்கிக் கொள்கின்றது. அனைத்திலுமே அது வந்து என்ன செய்கின்றது? ஆனந்தத்தை பார்க்கின்றது. நாம் வெளியில பார்க்கக்கூடிய துக்கம், வலி, வேதனை, பரவசம் எல்லாத்திலையும் அது ஆனந்தத்தை ஆன்மன் உள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் பார்க்கின்றது. அதுதான் வித்தியாசம் இங்க. நம்மளுடைய புறத்தில் புற அமைப்பு தான் வந்து வேதனையா பார்க்கிறோம், வலியா பார்க்கிறோம், ஆனந்தத்தை பார்க்கிறோம். ஆனா உள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் அனைத்தையுமே எப்படி பார்க்கின்றது? ஆனந்தமாகத்தான் பார்க்கின்றது. எவையெல்லாம் புற வாழ்வில் ஒரு மனிதனுக்கு ஒரு தோல்வியாகவும் ஒரு ஏமாற்றமாகவும் இருக்கின்றதோ அது ஆன்மனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதிலும் அது ஆனந்தத்தை காண்கின்றது. அடுத்த 2 வரிகள் என்ன அப்படின்னா, இட்ஸ் ராப்சர்ஸ் poignant beat of sudden bliss, the sob of its passion and unending pain. Its raptures poignant beat of sudden bliss, the sob of its passion and unending pain. ராப்சர் அப்படின்னா அதுவும் ஒரு ஒரு பரவசம் தான், ஒரு
ராப்சர் என்ன அர்த்தம்னா மகிழ்ச்சியினுடைய உச்சகட்ட நிலை, எக்ஸைட்மெண்ட்டினுடைய பரவசத்தினுடைய உச்சகட்ட நிலை. அதைத்தான் நம்ம ராப்சர் அப்படிமோ. ராப்சர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஆனந்த பரவசம் வந்து ரொம்ப அதிகமாகி போச்சு அப்படின்னா அது வந்து ஒரு வலியை தருவதாக இருக்கும். அதைத்தான் பாய்க்னன்ட் அப்படிங்கிறாரு. ஒரு கூர்மையாக இருக்கும், அது ரொம்ப தீவிரமாக இருக்கும், கூர்மையாக இருக்கும். அதை தாங்கிக் கொள்வதற்கு நமக்கு வந்து அந்த தகுந்த கெப்பாசிட்டி இல்லைன்னா அதுவே நமக்கு வலியாக இருக்கும். இட்ஸ் ராப்சர்ஸ் பாய்க்னன்ட் பீட் ஆஃப் சடன் பிளிஸ். ஆனந்தம் வந்து திடீரென்றும் தீவிரமாகவும் வரும்பொழுது அதுவே நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா அது வலியாகவும் மாறிவிடும். வலியாகவும் ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய விஷயமாகவும் மாறிவிடும். இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல மாறுபட்ட விஷயங்கள். த சாப் ஆஃப் இட்ஸ் பேஷன். சாப்னு என்ன அர்த்தம்? துக்கம். அதனுடைய ஒரு தீவிரத்தன்மையினுடைய ஒரு தாக்கம், ஒரு வலி, இதையெல்லாம் பகவான் உணர்கின்றார். பகவான் வந்து பகவான் வந்து இங்க அசுபதியின் மூலமாக இந்த அசுபதியினுடைய பார்வை இவை மீதல் எல்லாமே படுகின்றது. அசுபதியினுடைய பார்வை பார்த்தோம் அப்படின்னா இத்தகைய மாறுபட்ட விஷயங்களின் மேல் பதிகின்றது. இந்த வரிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், எப்படி வந்து ஒரு ஆண்மன் வந்து அந்த பயணத்துல ஈடுபடும் பொழுது எத்தகைய மாறுபட்ட அனுபவங்களை அது எதிர்கொள்ளும். இந்த ஆண்மனுடைய சாகசம், த சோல்ஸ் அட்வென்ச்சர் இன்டு ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம். அந்த சோல்ஸ் அட்வென்ச்சர் இன்டு ஸ்பேஸ் அது ஜீவனாக மாறி வெளிவரும்போது எத்தகைய அனுபவங்களை அது எதிர்கொள்ளும் என்பதை யார் பார்க்கின்றார்? அசுபதி பார்க்கின்றார். எதன் மூலம் பார்க்கின்றார்? அவருக்கு உள்ளிருந்து வரக்கூடிய அந்த ஆழத்திலிருந்து வரக்கூடிய அந்த குரலின் வாய்ஸ் ஆஃப் ட்ரூத், அதன் மூலமாக இவ்வளவு விஷயத்தையும் பார்க்கிறார். புரியுதா? அதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. இத்துடன் நம்ம இது ஒரு தடவை இந்த வரிகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக நாம் படித்து விட்டு இந்த செஷனை முடித்துக் கொள்ளலாம். நம்ம எதிரேந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா page 29, worry 257. It caught the burden of secrecies sealed and dumb. It washed the unfulfilled demand of earth and the song of promise of unrealized heavens and all that hides in an omnipotent sleep. In the unceasing drama carried by time, on its long listening flood that bears the world's insoluble doubt on a pilgrimage without goal, a laughter of sleepless pleasure foamed and spumed, and murmurings of desire that cannot die, a cry came of the world's delight to be, the grandeur and greatness of its will to live, recall of the soul's adventure into space, a traveler through the magic centuries, and beings labor in matter's universe, its search for the mystic meaning of its birth, and joy of high spiritual response, its throb of satisfaction and content, in all the sweetness of the gifts of life, its large breath and pulse and thrill of hope and fear, its taste of pangs and tears and ecstasy, its rapture's poignant beat of sudden bliss, the sob of its passion and unending pain.